ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெர்ஜின் ரிவர் சீசன் 1 அதில் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜாக்கும் மெலிண்டாவும் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் மெலிண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய நம்ம செக் பண்ணிடலாம், குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, குழந்தையோட பாடி எப்படி வார்மாக இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மெலிண்டா குழந்தைய தூக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைய ஃபோல்ட் பண்ணியிருந்தா அந்த துணியிலேருந்து ஒரு சீட் கீழே விழுது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, என் குழந்தைய நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஒருத்தங்களால் என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. உடனே மெலிண்டா சொல்கிறாங்க, ஓகே நம்ம அப்புறமா குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம், இப்போ நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு விஷயம் நடக்குது. அது ஊர் ஃபுல்லாக உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அங்கே ஒரு குழந்தை இருந்தோடனே ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. உடனே எல்லாரும் குழந்தைய பார்க்க வராங்க. குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் அதில் மெயினாக யாரை காமிக்கிறாங்கன்னா, லில்லி அப்புறம் காணி 2 பேரும் குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜாக் சொல்கிறாங்க, நம்ம டாக்டருக்கு சொல்லிடலாம், அவரோட நம்பர் இருந்தால் கொடு அப்படி சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட இல்லை, நம்ம ஆஃபீஸில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டாக்டரோட ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவரோட நம்பர் இல்லை. அப்போ சடனாக டாக்டர் வராரு. வந்தோடனே அவர் கேட்குறாரு, இந்த குழந்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நம்ம ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, அதான் நாங்கள் குழந்தையோட அம்மா யார் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே மெலிண்டா சொல்கிறாங்க, நம்ம உடனே சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீஸ்க்கு நம்ம சொல்லிடலாம், அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீ சும்மா இரு, குழந்தை என்னோட ஆஃபீஸ் முன்னாடி இருந்த குழந்தை, அவள் என்னோட பேஷண்ட், நான் தான் பார்த்துப்பேன், நீ சும்மா இரு அப்படி சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைய மெலிண்டாட்டே கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அவர் எங்கே போகிறாருன்னா, வெர்ஜின் ரிவர் ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்துக்கு வெளியில் ஒரு கேம்ப் நடந்திருக்கும் போல். அங்கே யாராவது ப்ரெக்னென்ட் விமன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைய வச்சுருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால் தெரியும் அப்படி சொல்லிட்டு வெர்ஜின் ரிவருக்கு வெளியே போய் கேம்பில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, 7 மந்த் ப்ரெக்னென்ட் லேடி குழந்தைய வச்சுட்டு போனதாக அவருக்கு தெரியுது. அப்புறம் அவர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே மெலிண்டா குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மெலிண்டாவுக்கு என்ன தோணுதுன்னா, அவளோட சின்ன வயசில் நடந்ததை திங்க் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா, இவளும் அவங்க அக்கா ஜாய் அவங்க அப்ராடில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அக்கா ஜாய் என்ன பண்ணுறாங்கன்னா, சடன் ஆல்பத்தை மூடி அங்கே வச்சிடுறாங்க. மெலிண்டா கேட்குறாங்க, ஏன் நீ வச்சிடுற, காமி எனக்கு பார்க்கணும் அப்படி சொன்னோடனே, இல்லை நீ அதை பார்க்க வேணாம், அதில் யாரோ இருந்தாங்க, அதை நான் பார்க்க முன்னாடி நீ மூடி வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ சொல்கிறா, அது வேறு யாரும் இல்லை, உன்னோட அக்கா தான், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவள் இறந்து போயிட்டா, அதை நீ எதுவும் அம்மாட்ட கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நைட்டு ஓகே நான் இது எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி தூங்கிடுறாங்க. ஆனால் மெலிண்டா அந்த குழந்தைய மிஸ் பண்ணுறதா நினச்சிட்டு இந்த குழந்தைக்கு அதே பேரை வச்சு, அந்த குழந்தையோட பேர் என்னன்னா காளின்னு அந்த குழந்தைய கூப்பிடவே ஆரம்பிச்சிருவா. அவள் ரொம்ப அந்த குழந்தைய பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பாசமாக ரொம்ப இதுவாக இருப்பா. அப்போ தான் அவங்க அக்கா கால் பண்ணுவாங்க, நீ வரேன்னு சொல்லியிருந்தியே, நாங்கள் யாருமே உன்னை ஒழுங்காகவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ ஏன் அங்கேயே இருக்கா, வான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவ கையில் இருக்க குழந்தைய பார்க்கும்போது, யாரோட குழந்தை அப்படின்னு கேட்கும்போது தான், ஹாஸ்பிட்டல் முன்னாடி குழந்தைய யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ அவளோட அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் வர முடியும் அப்படி சொல்லும்போது தான், ஓகே நீ உன்னோட தான் பார்ப்ப, இப்போ நாங்கள் நீ அங்கே கஷ்டப்படுறதுனால எங்களுக்கும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா, நீ வந்துருன்னு சொன்னோடனே அவள் மெலிண்டா கட் பண்ணி ஃபோனை தூக்கி போட்டுறாங்க பெட்டில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மெலிண்டாவோட சிஸ்டர்-இன்-லா வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், உன் மைண்டே சரியில்லை, நீ ஏதோ திங்க் பண்ணிட்டு ரொம்ப
ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்க, நீ போய் ஒரு காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஜாக்கும் மெலிண்டாவும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு ஜாக்கோட பாரில் போய் சாப்பிட்டுட்டு அவள் வந்து மைண்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது தான் ஜாக் கேட்குறாங்க, உங்கள் அப்பா பற்றி நீ சொல்லவே இல்லையா அப்படி சொல்லும்போது தான், என் அம்மா வந்து நான் 11th ஏஜ்லேயே வந்து என்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க கேன்சரால். என் அப்பா வந்து 10 இயர்ஸ் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என் அம்மா ஆல்ரெடி நர்ஸ் தான். என் அம்மாவுக்காக தான் நான் வந்து நர்ஸாகவே ஒத்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் நடந்து போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஜாக்குக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம தெரியாமல் கேட்டுட்டோம் போல், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மெலிண்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ரிட்டன் வராரு டாக்டர் வந்தோடனே மெலிண்டா கேட்குறாங்க, குழந்தையோட அம்மா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது தான், அங்கே வந்து 7 month ப்ரெக்னென்ட் ஆன ஒரு பொண்ணு வந்து கேம்பை விட்டு லீவ் ஆயிருக்கா, அவள் தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் மெலிண்டா சொல்லுவாங்க, நம்ம வந்து எப்படியாச்சும் குழந்தைய வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்பிடலாம், அப்போ தான் அவங்க வந்து குழந்தைய ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே டாக்டர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருப்ப, அந்த குழந்தை என்னோட பேஷண்ட், நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு அவளை வந்து எப்போவுமே ஒரு ஹியூமன் மாதிரியே அந்த டாக்டர் வந்து அவளை ட்ரீட் பண்ண மாட்டார், எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து லில்லியும் காணியும் வராங்க குழந்தைய பார்க்குறதுக்காக. அப்புறம் லில்லி சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, குழந்தைய வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவளும் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடே வந்துட்டுருக்கா. வந்துட்டு இருக்கும்போது சடனாக டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, லில்லி வந்து குழந்தைக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து மெலிண்டாவால் ஒன்றுமே பண்ண முடியல, அவள் அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்டே இருக்கா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. உடனே வந்து லில்லி சொல்கிறாங்க, சாரி, குழந்தை வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து மெலிண்டாட்ட கொடுத்துட்டு அவள் அப்படியே வீட்டை விட்டு லீவ் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து மெலிண்டா நினைக்கிறாங்க, ஒருவேளை லில்லி தான் இவங்களோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் எபிசோட் இதோடு முடிச்சிடுறாங்க. தேர்ட் எபிசோட் வந்து குழந்தையோட அம்மா வந்து லில்லி தானா, இல்லை வேற யாராவது தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.